ஒரு நல்ல ரொமான்டிக் மூவி இன்ட்ரெஸ்டிங்கா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினை டச் பண்ணா உங்களோட ஸ்டொமக்ல பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஒரு சென்சேஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாரும் இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த செகண்ட் கல்பிரேட் ஆக்சிடோசின் தாங்க. நம்ம கிரியேட் பண்ற சோஷியல் பாண்டிங்கா இருக்கட்டும், ட்ரஸ்டா இருக்கட்டும், இன்டிமசியா இருக்கட்டும், நம்ம கொடுக்குற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆக்சிடோசின் தாங்க. ஆக மொத்தம் லவ் லைஃப்ல தொடங்கி ரொமான்ஸ், செக்ஸ், சைல்டு பெர்த், பிரஸ்ட் ஃபீடிங், பேரண்ட்ஸ் சில்ட்ரன் பாண்டிங்னு எல்லா லவ்வபிள் மூமெண்ட்ஸையும் கிரியேட் பண்றது இந்த ஆக்சிடோசின் தாங்க. அதனால தாங்க இந்த ஆக்சிடோசினை நம்ம லவ் ஹார்மோன் சொல்றோம். இந்த கல்பிரேட்டோட வேலை மேல் பாடியை விட ஃபீமேல் பாடியில தாங்க அதிகமா இருக்கும். ஒரு அம்மா தன்னோட குழந்தைய கட்டி பிடிக்கும் போதா இருக்கட்டும், இல்ல ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணை குறுக்குறுன்னு பார்க்கும் போதா இருக்கட்டும், இல்ல ரொமான்டிக் மூவி வாட்ச் பண்ணும் போதா இருக்கட்டும், சாக்லேட் சாப்பிடும் போதா இருக்கட்டும், இல்ல சம்மோன் நமக்கு மசாஜ் பண்ணி விடும் போதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிளஷரபிள் மூமெண்ட்லயும் இந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்சிடோசின் அண்ட் டோபமைன் இல்லைன்னா ஹியூமன்ஸே இல்லை.